வணக்கம். இன்றைக்கி ஒரு 3 சமாச்சாரம் பார்க்கலாம். ஓகேவா? பெரியவங்களும் என்ன சொன்னாங்க? ஏதாவது சின்னவங்களோட நிப்பாட்டிங்க, பெரியவங்களை பார்க்கக்கூடாதுண்ணா. சிறுபோட்டியில் இருக்கிற கருப்பராயன் பேர் என்னன்னு தெரியுமா? பாலகருப்பராயன் அப்படின்னு என்ன தெரியுமா? சின்ன கருப்பராயன். செக்கிட்டீங்கடோ கெடாக இருந்து பாய்ஸ். உங்களையா ஓரத்துட்டு தெரிஞ்சதுமா இங்கே இல்லாமல் தசன் இந்த பொங்கலச்சி எங்கள் கடக்கு வந்துச்சுலா அட்டி பிரித்து மேடா அப்படின்ட்டு சிறுசைகளாக சேஃப்டி பெருசில் ஒருத்தர் ஒட்டுறாது பிரித்து மேய். கண்ணாமொழி திருவீரர் அப்படின்ட்டு ஒரு டாபிக் முடிஞ்சது. ரெண்டாவது, பெரியவங்களாம் அந்த பெருசுகளாக வீட்டு வரி, தண்ணி வரி, சொத்து வரி, ஜிஎஸ்டி வரி, அப்புறம் வருமான வரி இதெல்லாம் கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்குறாங்களா? அப்புறம் எப்படி கணக்கு வழக்கில் தகராறு வந்தது? அப்போ வேணு தான் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இப்போ புரியுதா? கெடா வீடு இருந்து பாய்ஸை வந்து ஏன் வெளியில் தூக்குச்சுன்னு. அப்புறம் இது யார்கிட்ட போய் கணக்கு கொடுக்குறது என்னென்னு ஒன்றும் தெரியாமக்கிறாங்க. பரஞ்சேரி வழியில் இருக்கிற அவன்கிட்ட போய் கொடுங்க. நம்ம இந்த சின்ன பையன் தெரியுமா? சிறுசாக இருப்பேன், பால சுப்பிரமணியன்னு பேர். தெரியலையா? அவன் தான் சொல்கிற எல்லா கணக்கு கம்ப்ளீட்டாக எடுங்கடா அப்படின்ட்டேன். சல்லடை ஓட சொல்லிட்டேன். கணக்குப்பட்டி ஆளுகளாக போன இந்த சிவராத்திரி இல்லை, 2026 சிவராத்திரி அப்போயே அவளையெல்லாம் கொண்டு போய் விட்டு இந்தியா ரிப்போர்ட் என்ன சமாச்சாரம் நல்லா கேட்டேன். எல்லாம் மூஞ்சி சுழிக்குதுக்கா, சோகமாக வச்சுக்குதுக்கா, என்னென்னமோ எதுவுமே ப்ளஸ் பாயிண்ட்டாகவே சொல்ல. அந்த லட்சம் இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இந்திய படை வீரர்கள் இருக்கிறாங்களா, ஆர்மிக்கு தலைவன் பேர் என்ன தெரியுமா? ஆர்மி ஜெனரல் அப்படின்னு பேர். அதே மாதிரி இந்த 2G ஊழல்லாம் கண்டுபிடிச்சான்னு சொல்லி போட்டு இந்த ஆடிட்டர் குரூப் நோக்கு தெரியுமா? CAGன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல். ஓகேவா? அங்கேயே ஒரு ஜென்ரல் வருவேன். நம்ம இந்திய ஆர்மி இருக்குல்ல, படைத்தளம், படை வீரர்கள், தரையில் இருக்கிற படை அவளுக்கு தலைவர் பேர் என்ன? ஆடு படைகளுக்கு அப்பே ஜென்ரல். அவன் தான் எல்லா கணக்கும் விடுற அப்படின்ட்டேன். சிக்கிட்டீங்கடோ. இப்போ புரியுதா? சிறுசு கடை விட்ட குரூப் ஐயா தனியாக போட்டதுன்னு 2014 நீங்கள் குரூப் தனியாக போட்டீங்களா இல்லை அவன் போட்ட பிளானா? நம்ம இந்த சின்ன பையன் பாலசுப்ரமணியன்னா சின்ன சுப்பிரமணியன்னு அர்த்தம் தமிழில். சிக்கிட்டீங்கடோ. பெருசுக்கெல்லாம் சிக்கிட்டானுங்க. தினசரி செலவுக்கு பூசைக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோணும், மற்றெல்லாம் ஸ்டாப் அப்படின்ட்டுக்கிறேன். வரவு செலவு எல்லாத்தையும் நிப்பாட்டுன்ட்டேன். ஒன்று வரவில் ஒன்று புதுசாக வைக்க வேண்டாம். செலவு என்ன தினசரி செலவுக்கு என்னமோ பூசைக்குள்ள என்ன செலவா அதுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டேன். சிக்கிட்டானுங்க. மூணாவது, இப்போ சிறுபோல்ட்டு எல்லை இருக்குங்களா? சிறுபோல்ட்டு எல்லைக்கு உட்பட்ட இடங்களில் இப்போ என்னோடய வயசு இல்லாட்டி என்னோடய தலைக்கட்டை அது கீழே இருக்கிற ஆளுகளை செம்மங்கோட்டம், பரஞ்சேரி வழிக்கு சேர்ந்த செம்மங்கோட்ட ஆளு எத்தனை பேர் இன்னும் உள்ளூருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க வீடு வச்சு? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. யார்? நம்ம ராதாகிருஷ்ணன். அது விட்டா ஒரு வங்காளி ஆட்டோ ஓட்டு வச்சுக்கிறாப்புல. அதுவோ இன்னொரு வங்காளி பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது, பார்த்தா தான் சரி, ரொம்ப நாளாகி போச்சுலாம். இதில் தர உள்ளூரில் செம்மங்கோட்டத்தில் ஆள் இல்லைங்களா? இதுக்கு ஒரு சமாச்சாரம் சொல்கிறேன், உண்மையான சமாச்சாரம். நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். யார்கிட்ட போய் வெரிஃபை பண்ணுறேன்னா, இப்போ பின்னாடி எனக்கு தெரியுது பார்த்தியா, இது போலீஸ் ஸ்டேஷன். ஓகேவா? அப்படியே கொஞ்சம் இப்படி திரும்பணும்னு வச்சுக்கோ. இந்த தெரியுதாப்பா லாரியில் ரோட்டு மேலே லாரி போட்டு ஜல்லி மணல் எம்சாண்டில் வைக்கிறாங்களா? அது அப்படியே இங்கே ஒரு வீடு தெரியுது பார்த்தியா, எனக்கு பெரியப்பா ஆகுது. யார்? ஜெகநாத பெரியப்பா. இவர்கிட்ட போய் நீங்கள் விசாரிச்சுக்கலாம்.
என்ன சமாச்சாரம்னா, அதாவது 2006 எங்கள் அம்மா வந்து தவறினப்போ அப்பா வந்து சொன்னாங்க, நாங்களாம் பங்காளிகளாக ஒட்டுக்கா சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு மீட்டிங் போட போகிறோம், எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறோம். இப்போ யார் யார் என்னென்ன பேர் என்னென்ன எப்போ வந்து வாரிசில் வராங்க, என் முன்னோர்கள் யார் அப்படி தலைக்கட்டுன்னு எடுக்கணும், அவ்வளோதானே. இதுக்கு எடுக்கிறக்கு எவ்வளோ நேரம் ஆகு? எல்லா பக்கம் ஃபோன் பண்ணி உங்கள் அப்பன் பேர், ஆத்தா பேர், ஐயன் பேர், ஆத்தா பேரெல்லாம் அப்படியே தெரிஞ்சதெல்லாம் சொல்லி நோட் பண்ணி வச்சோம்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஃபோன் பண்ணோம் அப்படின்னா ஒரு 100 நாளில் வந்து 100 பேர்த்து குடும்பத்தில் சமாச்சாரத்தை எடுத்துடலாம் இல்லையா? முரளி சித்தப்பான்னு எனக்கு ஒருத்தருக்கிறார். இந்த வாழ்க வாழணுடன் அப்புறம் அந்த வல்லாறு இந்த மாதிரி சமாச்சாரத்துலலாம் கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தி. அவர் அன்னைக்கு ஆரம்பித்தார். எப்போ 2006 அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து தகவல் வந்தது வந்து 2006 சொன்னாங்க. அப்போ இருந்து கேட்டுக்கிறாங்க சேர்த்துக்கிறாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஜெகநாதபுரி இப்போ நம்பிட்டுக்கிறார். விளையாட்டு ஒட்டுக்கா சேர்த்த போகிறாரு, ஒட்டுக்கா சேர்த்து எல்லாம் மீட்டிங் போடுறோம், ஒட்டுக்கா சேர்த்துனேன். எப்போருந்து மீட்டிங் போடுறாங்க? 2006 இன்றைக்கி 2026 ஆச்சு. எங்கள் அம்மா சேர்த்து 20 வருஷம் முடிஞ்சு 21வது வருஷம் நடக்குது. அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு தகவல் கிடச்சதுலேருந்து அன்னைக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோ. அந்த குழந்தை இன்றைக்கி ஆளாகி காலேஜில் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கு, இல்லை 3rd இயர் முடிச்சுட்டுப்பேன். அப்புறம் சுதர்சன் சொல்லி போட்டு ஒரு பங்காளி, நம்ம தம்பி எனக்கு ஒரு தம்பியை முறையாகிறான். அவன் இப்போ காலேஜ் முடிச்சிட்டானா, காலேஜ் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கிறானா. 21 வருஷம் மூக்குன்னு கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வெளியூரில் இல்லைப்பா. நம்ம இப்போ சிறுபோல்ட்டு சென்டர் பாயிண்ட்டாக போட்டு ஒரு 20 கிலோமீட்டர் ரவுண்டாக, இப்போ ரோட்டில் வந்து போகிற மாதிரி 20 கிலோமீட்டரில் ஒரு ரவுண்டு போட்டோம்னு வச்சுக்கோ, ரேடியஸ் ஆட்டாக போட்டோம்னா ஒரு 20 கிலோமீட்டர் போட்டோம்னு வச்சுக்கோ. அதுக்குள்ளே தான் வந்து 3/4 டிக்கெட் இருக்குது. ஒரு 90-95% டிக்கெட்டுக்கு இருக்குது. மீதி 5% தான் வந்து எதாவது வெளியூரில் இருக்குதுங்க. ஃபோன் பண்ணி சொல்லி இந்த தேதியில் இந்த டைம் எல்லாம் ஒன்று விட்றோம் அப்படின்னு வாங்க அப்படின்னா அதிகபட்சம் 3/4 மணி நேரத்தில் இல்லாட்டி 1 மணி நேரத்தில் வந்துடுவாங்கப்பா. இப்போ பல்லடத்துலேயே இந்த வந்தாலும் எவ்வளோ நேரம் ஆக போகுது, இந்த பக்கம் சேவூர்லேருந்து வரனால எவ்வளோ நேரம் ஆக போகுது, இல்லை காங்கேயத்துலேருந்து நம்ம இங்கே வரக்கு 1 மணி நேரம் ஆகுமா? அவ்வளோதானாகு. இந்த பக்கம் தெக்லூர் இல்லாட்டி சோமூர் கருந்துப்பட்டியிலேயே இருந்தாலுமே, இல்லை நீலாம்பூர் கோயம்புத்தூரே வச்சுக்கா, கோயம்புத்தூர்லேருந்து 1 மணி நேரம் வந்துடலாம்ல சிலுபோட்டிக்கு. இன்னும் முக்குன்னு முக்கியிருக்கிறாங்க, முடியல. நானும் 21 வருஷமாக வேணும், நாங்களாம் ஒட்டுக்கா சேர்த்து பண்ண போகிறேன். ஒரு தலைக்கட்டு இன்றைக்கி காலேஜ் முடிச்சிச்சு. இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் போச்சா அவனுக்கு கல்யாணமே பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு முக்கிட்டு இருக்குதுங்க பெருசுங்க. ஏதாவது லிங்க் ஆகுதா? அதாவது உள்ளூரில் சிறுபோல்ட்டி எல்லைக்குள்ளே எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ராதாகிருஷ்ணன் நமக்கு தெரியும். இன்னொருத்தர் வந்து ஆட்டோ ஸ்டாண்டு ஆட்டோ வச்சுருக்காப்புல. நான் வீடு எங்கேயும் நமக்கு தெரியாது. இன்னொரு வங்காளி, அவரும் எனக்கு மூஞ்சி பார்த்தா தெரியும், பேர் ஞாபகம் வர மாட்டேங்க டக்குன்னு. அவர் உள்ளூர் தான் இருக்கிறாரா வெளியூரில் இருக்கிறாரான்னு தெரியல. அதாவது சிறுபோல்ட்டி எல்லையை தாண்டி இருக்கிறாரான்னு தெரியல. அப்போ உள்ளே இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சது, ராதா கிருஷ்ணன் வந்துட்டார்ல. என்ன சொன்னாங்க? பெரியவங்களா? பெரிய மனுஷனுங்க. நாட்டம் கூப்பிட்றேன் பக்கத்தில் சின்ன பையன் வச்சுப்பேன். நான் வந்தாச்சு எல்லாம் பார்க்க போகிறேன். அங்கே போய் நொட்டிக்குங்க எவ்வளோ வந்தாலும்.